ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு உண்மை தெரிய அது எவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்குதுன்றதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியோ கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. நம்ம நந்தினியும் ஒரு வழியாக சமாளித்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் கிளம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம நந்தினி என்ன சொல்லி அருணாச்சலையை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி இந்தமாரி நாளைக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நம்ம போகணும், நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு ஐயா வரணும் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்குறாங்க. இல்லை, நீ வந்து தான் ஆகணும், இந்த ஃபேமிலியில் நீயும் ஒரு ஆள் தானே, வந்து தான் ஆகணும், எனக்காக வாமான்னு சொல்லுவோம். சரி, நம்ம நந்தினியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ மறுநாள் ஆகுது, எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. கிளம்பி சுந்தரவழியெல்லாம் சமாளித்து எப்படி நீ போ சுந்தரவழி, நான் வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து போகிறாங்க. மாலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம நந்தினிக்கு அப்போவே டவுட் ஆகிடுது, என்னடா இது மாலையெல்லாம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆகிடுது. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் நிப்பாட்டினா அப்படின்னா சொந்தக்காரங்க யாருமே இல்லைங்க, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க ஒன்றுமே புரியலையே, போயிட்டு அருணாச்சல ஐயாக்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லாமல் உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணமா? எங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படி அப்புறம் என்னத்துக்கு ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைம்மா ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது அதனால் பண்ணணும்னு சொல்லணும். நம்ம நந்தினி இல்லை ஒத்துக்கவே முடியாது, என்னால் முடியவே முடியாது, என்னால் மறுபடியும் கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இது பத்தாதுக்குன்னு நம்ம சுந்தரவல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனவங்க ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, சரி ரிட்டர்ன் போயிட்டு வீட்டுக்கு போய் ஃபைல் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு காரில் வந்துட்டுருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் வீட்டில் யாருமே இல்லைன்ற ஒரு விஷயம். அதனாலே நம்ம சுந்தரவல்லி அம்மா வேகமாக வந்துட்டுருக்காங்க. இங்கே கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரை வந்துட்டாங்க. நம்ம நந்தினி இங்கே ஒரு பக்கம் ஒத்துக்கவே இல்லை சுத்தமாக. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யாருமே இல்லைங்க. அதை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா இது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வேலைக்காரி இருந்துட்டு எல்லோரும் எங்கே வெளில போயிருக்காங்கம்மா, அது எல்லாருமே அவன் நந்தினி எங்கன்னு கேட்கும்போது, நந்தினி தாமான்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே சுந்தரவல்லி ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க. அருணாச்சலம் அப்புறம் மாதவி, சுரேகா எல்லாருக்குமே ஃபோன் போடுறாங்க. ஆனால் யாருமே எடுக்கவே இல்லை. ஏன்னா சிவபூஜையில் கரடி பூந்து அது நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு எடுக்கவே இல்லை. அதனால் நம்ம அருணாச்சலம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சீக்கிரமாக தாலியை கட்டுற, உங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம நந்தினி ஒத்துக்கவே முடியாது, என்னால் முடியவே முடியாது, ஏன் என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கடந்து கதறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எல்லாருமே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்ம நந்தினி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் பேச்சையும் மீறி எதுவுமே பண்ண முடியாதனால நம்ம சூர்யா சார்கிட்ட மறுபடியும் கல்யாணம் பண்ணி தாலி வாங்கிக்கிறாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.